உனக்கு ஒரு அரசியல் தெரியவில்லையே, நீ புசியை வைத்துக்கொண்டு புசிக்கு மேலான ஆளுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது என்று கருதுகிறாய். அப்புறம் எப்படி நீ தேர்தலிலே ஒரு பெரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று கேட்கிறேன். சினிமா வசனம் எழுதுகிறவனிடம் நீ எழுதி வாங்கி பேசுவதை விட்டால்தான் ஆட்சிக்கு வர முடியுமா முடியாதா என்று தீர்மானிக்க முடியும். அவன் எழுதி கொடுக்குறேன், நான் சிங்கம்டா, 8 கிலோமீட்டருக்கு அதிரும்டா. விஜயகாந்தை பெருமைப்படுத்தி பேசினால் விஜயகாந்தனுடைய வாக்குகள் வரும், எம்ஜிஆர் பாட்டி பாடினால் எம்ஜிஆருடைய வாக்குகள் வரும் என்பது பேதமை. அம்பேத்கரை வைத்தால் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகள் வரும், அஞ்சலை அம்மாளை வைத்தால் அந்த சமூகத்து வாக்குகள் வரும். இதெல்லாம் அவர் இந்த அறியாமையின் இந்த பேதமை அடிப்படையிலேயே அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். பிஜேபியை விட்டுவிட்டு ஒரு சமய சார்பற்ற கூட்டணியை விஜய், எடப்பாடி எல்லாரும் அமைக்கலாம், வேறு சில கட்சிகளும் வரும். அதற்கு இவர் நான் முதலமைச்சராக வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை முதலில் விட வேண்டும். எடப்பாடி முதல்வராக ஓட்டு கேட்கணும்னு சொல்றீங்களா? வேற வழி இல்லை. அதுக்கு எடப்பாடியை சரியாக தேர்ந்தெடுத்தால் மறுபடியும் எதிர்கட்சி வரிசையில் ஸ்டாலினை உட்கார வைக்கலாம். ஆனா முதல் தேர்தலில் விஜயகாந்த் முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சியை விஜய் முதல் தேர்தலில் பண்றாரு இல்லையா? தனித்து போட்டி தனித்து போட்டியிடு, அப்புறம் ஒரு இடமோ 2 இடமோ 4 இடமோ வந்து வீணாக போயிடும். இது நான் 2 வகையாக செய்ய வேண்டும். ஒன்று, நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நினைக்கலாம் விஜயகாந்தை விட எனக்கு மக்கள் பலம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கலாம். அப்புறம் வீணாக போயிடும். ஆனால் விஜயகாந்த் வந்து இருந்த காலகட்டத்தில் திமுக அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ அதிமுக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க இல்லையா? அந்த இடத்த பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் விஜய் போட்டிக்கலாம் இல்லையா? இல்லை, கருணாநிதி எப்படி இருந்தார், 3வது இடத்துக்கு எப்படி போனார்? வீக் என்பது எதை வைத்து சொல்லுங்கள்? 70 எம்எல்ஏ வைத்திருக்கிறார் எடப்பாடி. 70 எம்எல்ஏக்களை எப்படி பெற்றார்? தொடர்ச்சியாக ஒரு 11 தோல்வி. அதாவது அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழ்நாடு தனியுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் யா. விஜய் அவர்களுடைய 2வது மாநில மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. அதில் விஜயகாந்த் அவர்கள் பற்றி ரொம்பவே உயர்த்தி பேசியிருந்தாரு. என்னுடைய அண்ணன், மதுரை மண் மைந்தன் அப்படிலாம் நிறைய பேசியிருந்தாரு. சீமான் அவர்கள் என்ன சொன்னார்னா, விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னைக்காவது போய் பார்த்துருக்காரா? அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட பார்க்கல. இதெல்லாம் வந்து விஜயகாந்த் வாக்குகளை கவர்றதுக்காக வந்து ஏமாற்றத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரேமலதாவுமே சீமான் சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசியிருக்காங்க இல்லையா? அவங்களோட பார்வை என்ன சார்? அதாவது அவருடைய பேச்சு ஒவ்வொன்றும், அவர் விடுகின்ற மூச்சு ஒவ்வொன்றையும் நாம் விமர்சிப்பது என்பது தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து. விஜயகாந்தின் மீது ஒரு உண்மையான அன்பு கொண்டிருந்தாரா, கொள்ளவில்லையா, அது சீமான் எடுத்து பேசுவது சரியானது தானா, இவர் வந்து நன்றி பாராட்டும் தன்மையில், இதெல்லாம் அரசியலில் நீ என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறாய், இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஆற்றல் உனக்கு இருக்கிறதா, அதை நோக்கி செலுத்துகின்ற அம்புகள் உன்னிடம் இருக்கின்றனவா, அதை பற்றிய தெளிவான புரிதலும் அறிவோட்டமும் உன்னிடம் இருக்கின்றனவா, இதெல்லாம் தான் முக்கியமே தவிர ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஒருத்தரை பாராட்டட்டும், ஒருவரை படிக்கட்டும், இதெல்லாம் அவருடைய சொந்த வாழ்க்கைக்கான. விஜயகாந்த் பாராட்டப்படுவதனாலோ பாராட்டப்படாததினாலோ நிகழ்கால அரசியலில் ஒன்றும் நடக்காது. ஓகே, இவர் வந்து திடீரென்று ஸ்டாலினை பாராட்டினால் என்ன இவ்வளவு கேடுகட்ட ஆட்சியை பாராட்டுகிறாயே என்று கேட்க வேண்டிய கேள்வி எழும். ஏனென்றால் நிகழ்கால தேர்தலை இது பாதிக்கக்கூடியது. மற்றவையெல்லாம் அவர் என்ன சொன்னால் என்ன, எதை பாராட்டினால் என்ன, எதை பாராட்ட தவறிவிட்டால் என்ன, இவையெல்லாம் எனக்கு முக்கியமாக தெரியவில்லை. விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கட்சியோட வாக்கு சதவீதமே ரொம்ப சரிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகளையும் வந்து விஜய் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரியான எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. விஜயகாந்தை பெருமைப்படுத்தி பேசினால் விஜயகாந்தனுடைய வாக்குகள் வரும், எம்ஜிஆர் பாட்டி பாடினால் எம்ஜிஆருடைய வாக்குகள் வரும் என்பது பேதமை. அம்பேத்கரை வைத்தால் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகள் வரும், அஞ்சலை அம்மாளை வைத்தால் அந்த சமூகத்து வாக்குகள் வரும். இதெல்லாம் அவர் இந்த அறியாமையின் இந்த பேதமை அடிப்படையிலேயே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் கட் அவுட் வைத்து அந்தந்த சமூக வாக்குகளை பெறுவது, அப்புறம் எம்ஜிஆர் பாட்டி பாடி அதிமுக வாக்குகளை பெறுவது, விஜயகாந்தை பாராட்டி அவரிடம் இருக்கிற கொஞ்சம் வாக்குகளையும் பறித்து விடுவது என்பதெல்லாம் நடைபெறப் போகின்ற ஒன்றில்லை. மக்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற வலியிலிருந்து விடுதலை தேடுகின்ற போது அதற்குரிய ஆளாக மக்கள் உன்னை நினைத்தால்தான் பக்கம் திரும்புவார்களே தவிர, இல்லாவிட்டால் முன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று கருதுவார்கள். நீ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற நிலை வருகின்ற போதே ஏற்கனவே போடலாம் என்று இருந்தவன் விட்டு விடுவான், நம்முடைய வாக்கு வீணாக போய்விடும் என்று. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இல்லை. தேர்தல் சமயத்தில் தான் மக்களிடம் கருத்துக்கள் வெளிப்படும். அந்த சமயத்தில் இப்பொழுது நமக்கு 67 தேர்தலில் காங்கிரஸ் போய்விடும் என்பது தேர்தலுக்கு முன்னாலேயே தெரிந்தது.
அதே மாதிரி 77 தேர்தலில் எம்ஜிஆர் வருவார் என்பதும் தேர்தலுக்கு முன்னாலேயே தெரிந்தது. ஒரு பேரளவுக்கு எண்ணங்கள் திரளுகின்ற போது அது வெளிப்படும் மக்கள். அதுபோல் இந்த தேர்தலுக்கு முன்னால் வெளிப்படுகின்ற போது அது அது அந்த சமயத்தில் நீ வாக்கை பிரிக்கின்றாயா, தோற்று விடுவாயா, வெற்றி பெறுவாயா என்று பெருவாரியான கருத்து கணிப்பினுடைய அடிப்படை, கருத்து கணிப்பென்றால் அதை சொல்லவில்லை, கருத்து திரளலின் அடிப்படை, நீ வாக்கு பிரிப்பவனா இடையூறா அல்லது ஆட்சிக்கு, அதெல்லாம் அப்பொழுதுதான் தெரியும். ஆனால் இன்றைக்கு கூட தினமணி எழுதியிருக்கிறது, தினமணி கொஞ்சம் நடுநிலையாக எழுதியிருக்கிறது யாருடைய வாக்கை விஜய் பிரிக்கப் போகிறார் என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை முடிந்திருக்கிறது. ஓகே, யாருடைய வாக்கை, ஆகவே இவர் வெற்றி பெறுகின்றவராக கருதப்படவில்லை, யாரோ ஒருவருடைய வாக்கை பிரிக்கப் போகிறார். திமுக வாக்கை பிரித்தால் அதிமுகவுக்கு நன்மை, அதிமுக வாக்கை பிரித்தால் திமுகவுக்கு நன்மை. திமுகவுக்கு நன்மை ஏற்படுவது என்பது இவருக்கு தற்கொலை. ஏனென்றால் இவருக்கு பெரிய நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். ஆகவே யாருடைய வாக்கை பிரிக்கப் போகிறார் என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை முடிகிறது, ஒரு ஆய்வு கட்டுரை. ஆகவே என்ன சொல்லுகிறேன் என்றால், யாருடைய வாக்குகளை அதிகமாக பிரிப்பார் அப்படின்னு அந்த ஆய்வு கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. திமுக இது திமுக வாக்கை பிரிப்பதை பற்றி நல்லது. ஏனென்றால் சிறுபான்மையினர் வாக்குகள் அது இது என்று இருக்கின்ற வாக்குகளை இவர் பிரித்து விடுவாரே. ஆனால் பொதுவாக சொல்லுகிறார்கள், மீனவர்கள் ஒரு பகுதி ஓட்டு போடுவார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு பகுதி போடுவார்கள், திருமாவளவனுடைய வாக்கு பிரிக்கப்படும். இதெல்லாம் வெளியே சொல்வது. எனக்கு இதை பற்றி தெளிவாக நான் அறிந்து சொல்லுகிறேன் என்றில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், அது காலனிகளிலெல்லாம் பெரிய அளவுக்கு ஓட்டு மாற்றம் ஏற்படும், திருமாவளவன் தன்னுடைய வாக்குகளை இழப்பார், அதே மாதிரி மீனவர்கள் வாக்கு இவருக்கு வரும். அதுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரியாது, திரைப்படமா வேறு காரணமானலாம் தெரியாது. அதே மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகள் இவரை நோக்கி முன்பு மாற்றி போடுவதற்கு வகை இல்லாமல் இருந்தது. இப்பொழுது பிஜேபி இருக்கின்ற இடத்தில் அவர்கள் போட மாட்டார்கள். பிஜேபியை விட்டுவிட்டு ஒரு சமயச்சார்பற்ற கூட்டணியை விஜய், எடப்பாடி எல்லாரும் அமைக்கலாம், வேறு சில கட்சிகளும் வரும். அதற்கு இவர் நான் முதலமைச்சராக வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை முதலில் விட வேண்டும். எடப்பாடி முதல்வராகனு ஒரு ஓட்டு கேட்கணும்னு சொல்றீங்களா? வேற வழி இல்லை. அது பெரிய கட்சி. அதற்கு பிறகு அடுத்த இடத்திற்கு வா. ஜெயலலிதாவோடு முட்டிக்கொண்டே இருந்தார், ஓரிடத்தில் தான் வெற்றி பெற்றார். ஜெயலலிதாவோடு சேர்ந்தார் விஜயகாந்த், 28 இடத்தில் வெற்றி பெற்று கருணாநிதியை 3வது இடத்துக்கு தள்ளினார். நாம் யோசிக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். இவ்வளவு பெரிய வல்லமையான கருணாநிதியை 3வது இடத்துக்கு தள்ளுவதற்கு கூட்டு சேர வேண்டிய கட்டாயம் அன்றைக்கு விஜயகாந்துக்கு இருந்தது. அவர் எதிர்க்கட்சி தலைவரானார். அப்பொழுதுதான் நானும் கூட எம்எல்ஏயாக இருந்த காலம். பிறகு அம்மாவோடு மோதினார் என்பதெல்லாம் வேறு செய்தி. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு அடுத்தாற்போல் பண்ருட்டி, அப்புறம் கருணாநிதி வருவதில்லை, சக்கர நாற்காலிக்கு வழி. அப்புறம் ஸ்டாலின் உட்கார்ந்திருப்பார். ஒரு பெரிய நாடாளுகின்ற கட்சி, இன்றைக்கு பெரிதாக கருதப்படுகின்ற கட்சி அன்றைக்கு 3வது இடத்தில் இருந்ததற்கு காரணம் சரியான கூட்டணியை விஜயகாந்த் தேர்ந்தெடுத்தது தான். இப்பொழுதும் நீ எடப்பாடியை சரியாக தேர்ந்தெடுத்தால் மறுபடியும் எதிர்க்கட்சி வரிசையில் ஸ்டாலினை உட்கார வைக்கலாம். ஆனால் முதல் தேர்தலில் விஜயகாந்த் முயற்சி பண்ணார். அந்த முயற்சியை விஜய் முதல் தேர்தலில் பண்ணுறாரு இல்லையா, தனித்து போட்டி அப்படிங்கிறது. தனித்து போட்டியிடு, அப்புறம் ஒரு இடமோ 2 இடமோ 4 இடமோ வந்து வீணாக போயிடும். இது நான் 2 வகையாக செய்ய வேண்டும். ஒன்று, நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நினைக்கலாம் விஜயகாந்தை விட எனக்கு மக்கள் பலம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கலாம். அப்புறம் வீணாக போயிடும். விஜயகாந்தே நினைத்தார். அதனால தான் அவர் வந்து தனித்து நின்றார். அப்புறம் விஜயகாந்த் திரும்ப நினைத்தார், நாம் ஒரு அணி அமைத்தால் முதலமைச்சராகி விடலாம் என்று நினைத்தார். கிங் மேக்கர் என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். எல்லாரும் இதே மாதிரி ஒரு ஆரவாரமான கூட்டத்தை நான் பார்த்தேன். விஜய்க்கு கூடியிருந்தது போல் ஒரு ஆரவாரமான கூட்டம். கிங் மேக்கரா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. யூ ஷுட் பி த கிங், நாட் த கிங் மேக்கர் என்று பேசுகிறார்கள். பிறகு அவர் 3வது அணி அமைக்கிறார். உளுந்தூர்பேட்டையிலேயே தோற்று விட்டார். 3வது அணி அமைத்தார். அதுபோல் நீங்கள் தன்னந்தனியாக அல்லது ஏதோ இந்த நாள் 2 பேர், ஒருத்தர் 2 பேர் வருவானா என்று வேற ஓபிஎஸ் சிபிஎஸ் மாதிரியான ஆட்கள் கடைசியில் சேரக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் புண்ணியம் இல்லாத. விஜயகாந்த் வந்து இருந்த காலகட்டத்தில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ அதிமுக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் விஜய் போட்டிடலாம் இல்லையா? இல்லை, கருணாநிதி எப்படி இருந்தார், 3வது இடத்துக்கு எப்படி போனார்? வீக் என்பது எதை வைத்து சொல்லுகிறேன்? 70 எம்எல்ஏ வைத்திருக்கிறார் எடப்பாடி. 70 எம்எல்ஏக்களை எப்படி பெற்றார்? தொடர்ச்சியாக ஒரு 11 தோல்வி. அதாவது சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை இதான் இந்த துரோகத்தை செய்தார். ஸ்டாலினுக்கு உதவியாக இருந்தவர் அண்ணாமலை. எங்கேயாவது உலகத்தில் ஆளுங்கட்சி ஒரு ராவணன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் திமுகவை, அதை வீழ்த்துவதற்கு முயலாமல்
ரெண்டாவது கட்சியாக இருக்கின்ற கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு அந்த கட்சியில் உள்ள கூட்டணி கட்சிக்காரர்கள் எல்லாம் இழுத்து கொண்டு வந்து பாமக பேசி முடித்திருந்த கூட்டை கொண்டு வந்து உன்னை மந்திரியாக்குகிறேன், பணம் தருகிறேன், உன்னுடைய வழக்குகளை அழித்து விடுகிறேன், நீ இங்கே வா என்று சொல்லி பாமகவை கூட்டிக் கொண்டு போய் பாமகவும் வெற்றி பெறவில்லை, பாரதிய ஜனதாவும் வெற்றி பெறவில்லை, எடப்பாடியையும் வலுவிழக்க வைத்து விட்டார்கள். இதனுடைய விளைவு ஒழுங்காக ராமதாஸ் எடுத்த முடிவுப்படி பாமக இவரோடு எடப்பாடியோடு இருந்திருந்தால் 10 இடங்களில் அதிமுக வென்றிருக்கும், 3 இடங்களில் பாமக வென்றிருக்கும். 13 இடத்தை இறக்கி விடுவது ஸ்டாலின் இறக்கம் தானே. அவர் இப்பொழுது முதல் நினைக்க மாட்டார்களே. கருணாநிதி காலத்தில் கூட 40 வர முடியவில்லை, அண்ணா காலத்தில் வர முடியவில்லை, என் காலத்தில் வந்திருக்கிறது என்று அவர் நினைப்பதற்கு இடமேற்படுத்தியவர் யார்? அந்த காரியத்தை செய்ய உதவியவர் யார்? நம்முடைய அண்ணாமலை. அவருக்கு அரசியல் புரியவில்லை. அதனாலே தான் ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு தோதாக மோடிக்கு எண்ணிக்கை கூடுதல் பலம் வேண்டும் என்று கருதப்பட்ட காலத்தில் நாம் தனியாக நின்று மோடியினுடைய பலத்தை கூட்ட முடியுமா? எடப்பாடியோடு சேர்ந்து கூட்டலாம். ஆனால் அவங்களோட கால்குலேஷன் படி பல தொகுதிகளில் அதிமுக பின்னுக்கு தள்ளி 2வது இடம் வந்திருக்காங்க இல்லையா? அதுவே எங்களுக்கு கிடைத்த வெற்றிங்கிறாங்க. வாக்கு சதவீதம் 4 இடத்தில் வருவார்கள். பிறகு 4 இடம் மாறும். மொத்தம் 234 தொகுதிகள் 4 இடம். இந்த 40 MP அப்புறம் எதற்கு நீ மானம் உள்ளவனாக இருந்தால் எதற்கு எடப்பாடி பின்னால் வருகிறாய்? அமித்ஷாவை இங்கே வர சொல்லி எதற்கு கூட்டு பேசுகிறாய்? நீ நிற்க வேண்டியதானே தனியாக. 4 இடத்தில் பிரித்து விட்டாய ஓட்டை போல 40 இடத்தில் பிரி போ. நீ இல்லாவிட்டால் முதல்ல நல்லது எடப்பாடிக்கு. நான் சொல்லுகிறேன். அது மறுபடியும் கீழே இறங்கி வருகிறீர்களே. ஒரு தரம் எடப்பாடியை பலவீனப்படுத்தினீர்கள், பாமகவை அடைய வேண்டிய இடத்தை அடைவிடாமல் செய்தீர்கள். மோடிக்கு கேடாக ஸ்டாலினுக்கு நன்மையாக நீங்கள் வைத்த அரசியல் இருந்தது. அண்ணாமலை சொல்லுகிறேன் நான். அண்ணாமலையினுடைய அரசியல் 40க்கு 40 ஸ்டாலினை வெல்ல வைத்தது. இது மோடிக்கு நல்லதா கேடா? இந்த முட்டாள்தனத்தை செய்துவிட்டு இப்பொழுது என்ன இவர் என்ன ஆக்குகிறார் எடப்பாடியை? இந்த முதல்ல நீ ஒதுங்கி பேசாமல் இருந்தாலே ஆகிவிடுவார் எடப்பாடி. கடைசியில் திமுகவா அதிமுகவா என்று தான் வந்து நிற்கும். அந்த தேர்தலில் அவ்வளோ பெரிய கருணாநிதியை 3வது இடத்துக்கு தள்ள முடிந்தது காரணம் கூட்டணி சேர்ந்தது தான். அதனாலே விஜயகாந்துக்கு மதிப்பு வந்தது. இப்பொழுதும் விஜயகாந்த் எடப்பாடியோடு சேர்ந்தால் விஜயகாந்த் இடம் பெற்றது போல ஒரு எதிர்கட்சி 2வது கட்சி என்கின்ற இடத்தை பெற முடியும். விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் தானே அவர் கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள் அதிமுக திமுக போனாங்க. ஸோ கட்சி காணாமல் போனதும் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் இல்லையா? இல்லை, அந்த மாதிரி கூட விஜய் எனக்கு தெரியல. அவர் ஒன்றும் பலவீனப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. 70 இடங்களில் எதிர்கட்சியாக இன்றைக்கும் இருக்கிறார் என்றால் அவர் போகின்ற இடம், நான் சொல்லுகிறேன், எல்லா கட்சிகளும் குறைவுடையவை. அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டாம். எது ரொம்ப மோசமான கொடூரமான கட்சி, எது வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி, எது ராவணன் என்று முடிவெடுத்து கொண்டு கொஞ்சம் முன்பின்னாக இருக்கிற கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து பிறகு நம்முடைய அரசியலை நாம் தனியாக நடத்தி கொள்வோம். இப்பொழுது என்ன வந்தது? நீ இப்பொழுது உனக்கு முதல் நோக்கம் ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும். அவர் 12 கட்சிகளை வைத்துக்கொண்டு பல 1000 கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு 200 இடத்தில் நிற்கின்ற வேண்டிய வெல்லுவோம் என்று சொல்லுகின்ற ஆளை 20 இடத்தில் வெல்ல வைத்து உட்கார வை 3வது இடத்தில். விஜயகாந்த் கூட்டி சேர்ந்தாரே அம்மாவோடு, அது மாதிரி நீ இப்பொழுது விஜயகாந்த் எடப்பாடியோடு சேர், பலவீனப்படுத்த அவர்களை. அப்புறம் மறுபடியும் உன்னுடைய அரசியலை நீ நடத்தி கொள்ளலாம். 2வது இடத்துக்கு முயற்சி செய், மாற்று கட்சியாக வர முயற்சி செய். வந்த உடனே இது நடக்காது. ஏனென்றால் ஆழமான அரசியல் உங்களால் பேச முடியவில்லை, விஜயால் பேச முடியவில்லை. என்ன பேசுகிறார்? சும்மா ப்ரோங்கிறாரு. அப்புறம் ஒரு தரம் போன தரம் பூரா ப்ரோ என்று சொல்லி கொண்டு தான், எனக்கு ப்ரோங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால் அது என்னையா பொருள்னு கேட்டார். பிரதருடைய சுருக்கம் என்று சொன்னார்கள். அப்புறம் தான் எனக்கு அது தெரிந்தது. அது ஒரு பக்கம் அவர் கேட்ட, சும்மா தாய் மாமே உங்களுக்கெல்லாம் நான் தாய், எனக்கு தாய் மாமே நம்முடைய ஸ்டாலின், இதெல்லாம் என்ன பேச்சு? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு பயனும் இல்லை. ஆனால் சிங்கம்டா, நான் வந்தால் 8 கிலோமீட்டருக்கு அதிரும், நாமே சொல்லி கொண்டு என்ன செய்வது? இதெல்லாம் வெட்டி பேச்சு. நீட்டை ஒளி, அப்புறம் கச்சத்தீவை மீட்டுத்தா, கருத்தோடு சொல்லுங்களேன். கச்சத்தீவை கொடுத்தது யார்? காங்கிரஸ். அப்புறம் அது திமுகவினுடைய பாராமுகத்தோடு கொடுக்கப்பட்டது. 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்கள் திமுகவினர் காங்கிரஸோடு. இந்த கச்சத்தீவை மீட்டு தர சொல்லி எப்பொழுதாவது இந்த கேட்டதுண்டா? இந்த ஸ்டாலின் சொல்லுகிறார், கச்சத்தீவை தர வேண்டும் மோடி, இராணுவத்தை எதை அனுப்பின்னு சொல்லலை, பெற்றுத்தர வேண்டும். எப்படி நீ கொடுப்ப? அவர் இராணுவத்தை அனுப்பி பெறுவார். அப்புறம் அந்த அம்பன் தோட்டத்தில் சீன கப்பல் இருக்கும். அப்புறம் இதை உனக்கு எப்படி பெறுவது என்று சொல்லி பார்ப்போம். படையை அனுப்பி பெறலாம்,
1 மணி நேரம். ஆனால் அம்பன் தோட்டத்தில் சீன கப்பல் இருக்கே, 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடுமா? கொடுத்தது நீங்களா, மானம் கட்டவங்களா? அதை பேசுறதுக்கு யோக்கியதில்லை. 14 வருஷம் காங்கிரஸோடு கூட்டணி ஆட்சியில் இருந்தால் இந்த கச்சத்தீவை பெற்றுத்தர சொல்லி சொன்னாயா? மேற்கொண்டு ஈழத்தை 2 பேரும் சேர்ந்து அழித்தீர்கள், ஈழத் தமிழ்நாட்டை, ஈழ விடுதலை. ஆகவே சும்மா இவர்கள், அதாவது மோடி தான் எல்லாவற்றும், மோடி தான் மீனவர்களுக்கு கச்சத்தீவை பெற்றுத்தரவில்லை, இவர்கள் கொடுப்பார்கள், ஆட்சியில் இருக்கிற போது பெறமாட்டார்கள், ஒன்றும் செய்ய மாட்டார்கள், மாற்றுக் கட்சியானால் மோடி தான் யுத்தம் செய்ய வேண்டும். இந்த வெட்டி பேச்சுக்கு இந்த ஆள் இவரும் கச்சத்தீவை பெற்றுத்தர, இதன் ஒத்த வரியில் நீட்டை ஒழிக்க வேண்டும். நீட்டை கொண்டு வந்தவனே திமுக காரன் தான். நீ தானே கொண்டு வந்த, நீ பேசாதே, நான் பேசுகிறேன் என்று சொல்ல வேண்டும். 1 மாசத்துல நடந்த அரசியல் நிகழ்வுகளை பத்தி வாயவே திறக்க இல்லையா? யாரு? விஜய் தான். என்ன பேசிருக்கு? கவின் ஆணவ படுகொலை பத்தி பேசல, சும்மா யாருக்கு யார் மாமியான்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இது என்ன தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் ஏற்படும்? புசி பொதுச் செயலாளர்னா அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. என்ன ஒரு இவ்வளவு ரசிகர்கள் ஒருங்கிணைக்கிற வேலையை அவர் தானே சார் செய்யறாரு. அது பரவாயில்ல, அதை ஒருங்கிணைக்கிறது வேற வேலை. பொதுச் செயலாளர் என்பவர் அறிவு நிலையில் மற்றவற்றில் அது இருக்கட்டும். எம்ஜிஆர் எப்படி ஆட்களை வைத்திருந்தார் பாருங்கள். கருணாநிதியை தவிர மிச்சம் எல்லாரையும் இழுத்து கொண்டு போயிட்டாங்க. நெடுஞ்செழியனா இவர், அவ்வளவு பேர், மொத்த திமுகவே எம்ஜிஆர் தான் இருந்தது. அன்பழகன் மட்டும்தான் கருணாநிதியோடு இருந்தார். அவர்கள் 2 பேரும் நாரி போனார்கள். 14 ஆண்டுகள் வெளியே இருந்தார்கள், ஆட்சிக்கு வெளியே. எம்ஜிஆருக்கு தெரிகிறது ஒரு நேரத்தில் ஒரு எதிரியை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு எதிரி கருணாநிதி. மற்றவர்களெல்லாம், மற்றவர்களையும் அவன் அப்படி நம்ம பேசினானே இப்படி பேசினானே என்று நினைத்தால் ஒரு எதிரியினுடைய பலம் கூடும். அவர்களெல்லாம் அந்த ஒரு எதிரியை விட்டு பிரித்து விட்டால் நம்முடைய பலம் கூடும். எவ்வளவு உனக்கு ஒரு அரசியல் தெரியவில்லை, நீ புசியை வைத்துக்கொண்டு புசிக்கு மேலான ஆளுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது என்று கருதுகிறாய். அப்புறம் எப்படி நீ தேர்தலிலே ஒரு பெரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று கேட்கிறேன். சினிமா வசனம் எழுதுகிறவனிடம் நீ எழுதி வாங்கி பேசுவதை விட்டால்தான் ஆட்சிக்கு வர முடியுமா முடியாதா என்று தீர்மானிக்க முடியும். அவன் எழுதி கொடுக்குறேன், நான் சிங்கம்டா, 8 கிலோமீட்டருக்கு அதிரும்டா, என்ன இந்த அரசியலெல்லாம் கேட்டு என்ன செய்வது? அதுபோல் அந்த மீட்டிங்கில் விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா 1984 எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து யாச்சி என்கிட்ட கொடுங்க, திரும்ப வந்தோடனே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசிய பேச்சு. ஜெயலலிதா அவர்கள் ஏதோ ஒரு மேடையில பேசுற வீடியோ இருக்குது, ஆனா அதற்கான தரவுகள் எதுவுமே இல்ல. அது எல்லா செய்தித்தாள்களையும் அப்பொழுது இருந்து இப்பொழுது இருக்கிறது, எடுத்தெல்லாம் பார்க்கலாம். அவையெல்லாம் மீண்டும் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எடுத்து பார்க்கலாம். அதுல ஒன்று அவர் கெஞ்சினார், அவர் வந்த பிறகு நான் கொடுத்து விடுகிறேன். அவர் இல்லையே, நான் ஆளக்கூடாதா அது வரையிலும், அவர் வந்த பிறகு கொடுத்து விட மாட்டேன் நான் என்று கெஞ்சினார். அப்படி ஒரு ஆட்சியை ஒரு ஆள் முற்றாக நீக்கி வைத்து விட்டார். கருணாநிதியால் ஒன்று செய்ய முடியவில்லை. 100 நாள் ஓடும் எம்ஜிஆர் படம் போல எம்ஜிஆர் ஆட்சி என்று சொன்னார். அது ஓடியது 13-12 வருடம் ஓடியது. சரி, ஆனால் இது போலத்தான் இருக்கிறார்கள். அது சும்மா 67 திரும்ப 77 திரும்பும் 67 திரும்பும். 67 என்பது மாபெரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கப்பட்ட உணர்வுகள், இந்திக்கு எதிராக திரட்டப்பட்ட இளைய தலைவர்களுடைய உணர்வுகள், அரிசி பஞ்சம் ரெண்டுமாக சேர்ந்து பெரிய வீழ்ச்சியை காங்கிரஸுக்கு கொடுத்தது. இல்லைன்னா காமராஜரை தோற்கடிப்பதெல்லாம் எளிதில்லை. அதே மாதிரி 77 கருணாநிதி மீது இருந்த மாபெரும் வெறுப்பு எம்ஜிஆரை வெற்றி பெற வைத்தது. ஒரு சமூக தேவை, அரசியல் தேவை, மாற்றம் வேண்டும் என்கின்ற எண்ணம் இவையெல்லாம் இருந்தால்தான் மாறுதல் வரும். அது மாதிரி தெலுங்கனை இழிவுபடுத்தி விட்டார் ராஜீவ்காந்தி என்று தெலுங்குமானம் என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற முடிந்தது என்டி ராமராவ். வேறு யாரும் வெற்றி பெற முடியவில்லையே. இந்த பவன் கல்யாணம் அவர் இவர்களெல்லாம் அவங்க ஒன்று நடக்கவில்லை. சிரஞ்சீவி என்ன செய்தார், கடைசியில் காங்கிரஸில் போய் சங்கமமாகிவிட்டார். அது நடக்கவில்லை. இதுதான் உங்களுக்கு நடக்கும். ஒரு பெரிய தேவையை, தாகத்தை முன்வைக்க வேண்டும். அந்த தாகம் பெரிய தாகம், பிரெஞ்சு புரட்சியினுடைய தாகம். மாற்றம் நிகழ வேண்டும், நிகழ வேண்டும், நிகழ வேண்டும். ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஓய்ந்து போய் கிடக்கிறார்கள். அவர்களை நிறுத்துவதற்கு உங்களுக்கு ஆற்றல் இல்லை. மக்களெல்லாம் நொந்து போயிருக்கிறார்கள். விஜயோட இந்த முடிவால திமுக எளிதாக வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? தனித்து இல்லை, அது எனக்கு தெரியாது. ஆனால் தனித்து நிற்பதினால் வாக்குகள் சிதறும். அது வாக்குகள் சிதறுவது யாருக்கு சாதகமாகும், யாருக்கு சாதகமாகும் என்று தினமணி கேட்கிறான். ஒருவேளை திமுகவினுடைய சிறுபான்மை வாக்குகளை மொத்தமாக கொண்டு வந்து விட்டால் அதிமுகவுக்கு நன்மையாகும். இல்லாவிட்டால்
அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கின்ற நிலைமை ஏற்பட்டால் திமுகவுக்கு நன்மையாகும் என்ற அடிப்படையில் தான் யாருக்கு நன்மை என்று கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் காலம் போனால்தான் அது தெளிவாக தெரியும். ஆனால் நான் சொல்லுகிறேன், தெளிவாக தெரிந்த உண்மை, நாம் யாரோடு சேர வேண்டும், நம்முடைய இடத்திற்கு தகுந்தாற்போல் இடங்களை கோர வேண்டும். சும்மா நான் முதலமைச்சராகிறேன், நான் எடுத்தோன்னு தலைமை அமைச்சராகிறேன், இதெல்லாம் என்ன? நம்ம ஏதோ ஒரு 40-30 இடங்களை வாங்கி கொண்டு அரசியலில் முதலில் அனுபவப்பட்டு கொண்டு அடிபட்டு அப்படி உள்ளே நுழைந்து பிறகு விஜயகாந்த் போல முதல்ல எதிர்க்கட்சி தலைவராகுங்கள், திமுகவை முற்றாக வீழ்த்துங்கள், 3வது இடத்திற்கு கொண்டு போங்கள், நீங்கள் 2வது இடத்திற்கு வருவதற்கு முயலுங்கள். இந்த சமயத்தில் எடப்பாடியை பலவீனப்படுத்த முயன்ற முயற்சி அண்ணாமலையால் திமுகவை தான் வலுப்படுத்தியது, 100க்கு 100 வலுப்படுத்தியது. அதே வேலையை இவரும் செய்தால் இதுதான் நடக்கும். ரொம்ப நன்றி. அவங்க நேரத்துக்கு சரி.